அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அன்பார்ந்த தமிழ் பேசும் மக்களே, இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கான சிறந்ததொரு வாழ்க்கை திட்டம். ஆகவே மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. இது ஓர் இயற்கை மார்க்கம் என்பதால் அனைத்து தரப்பினரையும் தன்னகத்தே ஈர்த்து விடுகின்றது. ஆனால் இதை ஜீரணிக்க முடியாத சிலர் இஸ்லாம் பற்றிய தவறான சிந்தனைகளை மக்களது உள்ளங்களில் விதைப்பதற்காக இஸ்லாம் ஓர் பயங்கரமான மார்க்கம், அது தீவிரவாதத்திற்கு வித்திடுகின்றது, பெண் அடிமைத்தனத்தை தூண்டுகின்றது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் பரப்பிவிட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதன் அறிவியலின் உச்ச நிலையை அடைவதற்காக, அழகிய பண்பாடு நாகரிகத்தை கொண்டதொரு உலகை தோற்றுவிப்பதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட தூய இஸ்லாத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அவர்களிடம் விதைக்கப்பட்டுள்ள தவறான சிந்தனைகளை களைந்து சத்திய இஸ்லாத்தின் போதனைகளை அவர்களுக்கு வழங்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களை இறைவன் காலத்திற்கு காலம் இம்மனித சமுதாயத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறான அறிஞர்களில் ஒருவரே டாக்டர் ஷாக்கிர் அப்துல் கரீம் நாயிக் அவர்கள். இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டு இன்று முழு உலகிலும் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார். இவரது பிரச்சாரத்தின் மூலம் இன்று மேற்குலகம் இஸ்லாம் ஓர் அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதை உணர தலைப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் மீது புனையப்பட்டுள்ள தப்பான சிந்தனை கருத்துக்களை துடைத்தெறியும் டாக்டர் ஷாக்கிர் நாயிக் அவர்களது சொற்பொழிவுகளை தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக முதன் முறையாக மிகுந்த பொருளாதார செலவில் காத்தாங்குடி இஸ்லாமிக் சென்டர் இதனை மொழிபெயர்த்து உங்களது பார்வைக்காக வழங்கியுள்ளது. இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் பேசும் அன்பர்கள் தங்களது காழ்ப்புணர்வுகளை ஒருபுறம் வைத்துவிட்டு நடுநிலையான மனதுடன் இதனை பார்வையிடுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். இம்முயற்சி தொடர்பான உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எமக்கு SMS செய்யுங்கள். SMS செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0094 077 32 01738. இஸ்லாம் பற்றிய உங்களது சந்தேகங்களை எம்மிடம் கேளுங்கள். அதற்கு விடையளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களது கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@islamiccenterkz.com மற்றும் islamiccenter@yahoo.com, காத்தாங்குடி islam@gmail.com போன்ற மின்னஞ்சல் முகவரியினூடாகவும் உங்களது கேள்விகளை எங்களுக்கு அனுப்பலாம். இஸ்லாத்தை அறிய விரும்பும் அன்பர்கள் எம்மை தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்களுக்கு தேவையான இஸ்லாமிய நூட்கள் CDக்களை உங்களது இல்லங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கின்றோம். எமது நிலையத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்களை அறிய விரும்புவோர் www.islamiccenterkz.com எனும் இணையதள முகவரியையும் நாடுங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தன் தூதர்களை மனித சமுதாயத்திற்காக அனுப்பி வைத்தான். அவர்கள் இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து இறைவனின் மகத்துவத்தை பற்றிய அழகிய உபதேசங்களை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் IRF என்ற அமைப்பு 1991 ஆரம்பிக்கப்பட்டது. இறைவனின் இறுதி வேதத்தை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இஸ்லாத்தை நன்கு புரிந்து விஞ்ஞான ஒளியில் ஆய்வு செய்திட மக்களுக்காக பல சாதனங்களை IRF அமைத்துக் கொடுத்துள்ளது. இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துகளுக்கு பதில் தரும் விதத்தில் IRF பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் IRF தாவா பயிற்சியின் மூலம் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் தொகுத்து 150 நாடுகளுக்கும் மேலாக தொலைக்காட்சியின் மூலம் நல்ல பல அரிய தகவல்களை உலக மக்களுக்கு அது தந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ஜாக்கிர் நாயக் IRF-இன் நிறுவனர் ஆவார். அவர் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு விளக்கிட உலகின் பல பாகங்களுக்கு சென்றுள்ளார். உதாரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் சென்றுள்ளார். இஸ்லாத்திற்கு எதிரான கேள்விகள் மற்றும் நச்சு கருத்துக்களை மீடியா மூலம் பரப்பிக் கொண்டிருப்போருக்கும்
அவர் தக்க பதில்களை அளித்து வருகிறார். டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு மருத்துவர். அவருடைய சொற்பொழிவு முடிந்த பின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மக்கள் கேட்கும் கேள்விக்கு அறிவு மற்றும் தர்க்க ரீதியான பதில்களை தருகிறார். மேலும் அவர் மற்ற மதங்களின் வேத புத்தக குறிப்புகளை தருவதிலே திறமை மிக்கவர். டாக்டர் ஜாகிர் நாயக் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறார். IRF இணையதளம் மூலமும் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. நீங்களும் இணையதளம் மூலம் தாவா பயிற்சி பெறலாம். டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பிரச்சாரங்கள் ஆடியோ, வீடியோ, CD மற்றும் DVDகளாக கிடைக்கும். முஸ்லிம் மற்றும் ஏனைய மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ள கருத்துக்களை அவர்களின் இதயத்திலிருந்து அகற்றிட டாக்டர் ஜாகிரின் சொற்பொழிவு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை பற்றிய ஐயங்களை கேட்க விரும்பினால் இணையதளம் மூலம் நீங்கள் உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், 56/58 டாண்டல் ஸ்ட்ரீட், நார்த், தோங்கிரி, மும்பை. தொலைபேசி எண் 23736875. ஃபேக்ஸ் 912223730689. இமெயில் islam@irf.net. வெப்சைட் www.irf.net. இன்றைய இந்த மகத்தான நிகழ்ச்சியை இறைவனின் அருளால் பெங்களூரை சேர்ந்த சகோதரர் ரோஷன் பெக் அவர்கள் டயட் மற்றும் வாழும் கலை நிறுவனங்களின் உதவியோடு இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட முக்கிய காரணமாக இருந்தார். அவரே இந்த 2 சொற்பொழிவாளர்களை பூச்செண்டு கொடுத்து வரவேற்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு சகோதரர் ரோஷன் பெக் அவர்கள் பூச்செண்டு அளிக்கிறார். இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு சகோதரர் ரோஷன் பெக் அவர்கள் பூச்செண்டு அளிக்கிறார். இப்பொழுது நான் 2 சிந்தனையாளர்களையும் சிறப்பிப்பவர்களான டயட் மற்றும் வாழும் கலை நிறுவனங்களின் பிரதிநிதிகளை பூச்செண்டு அளிக்க மேடைக்கு அழைக்கிறேன். டிஸ்கவரி இஸ்லாம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் உமர் ஷரீப் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு பூச்செண்டு அளிக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்தமைக்காக எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு பூங்கொத்து அளித்திட வாழும் கலையின் பிரதிநிதி சகோதரர் தினேஷ் கோட்கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது டயட்டை சார்ந்த கண்ணியமிகு சகோதரர் டாக்டர் அப்துல் ரஃபூப் கான் அவர்களை அவரது நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க நான் அவரை அழைக்கிறேன்.
अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह वला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. கண்ணியமிகு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களே, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, டாக்டர் முகமது நாயக் அவர்களே, டாக்டர் ஷோயப் அவர்களே மற்றும் பிரமுகர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. எங்களது டயட் நிறுவனத்தின் சார்பாக டாக்டர் ரவூப் கான் ஆகிய அடியேன் கண்ணியமிகு அறிஞர்களான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி அவர்களையும் மற்றும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களையும் பெங்களூர் மாநகரின் வரலாற்று சிறப்பு மிக்கதும் மகத்துவமானதுமான இந்நிகழ்ச்சிக்கு நாங்கள் விடுத்த அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து மத மற்றும் இஸ்லாமிய வேதங்களின் ஒளியில் கடவுள் கோட்பாடு என்ற தலைப்பில் இந்த இரண்டு அறிஞர்களின் உரையாடலை செவிமடுக்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நான் பெரு ஓகையுடன் வரவேற்கிறேன். இந்த உரையாடல் ஒருவரது கருத்தை மற்றவர் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நேசமிகு சூழ்நிலையில் நடைபெறுகிறது. நான் சார்ந்த நிறுவனமான டயட்டை பற்றிய சில விவரங்களை இந்நேரத்தில் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவது என்னுடைய கடமையாகும். முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதோர்களும் இஸ்லாத்தை பற்றி சரியான விளக்கத்தை பெற்றிட நம்முடைய டயட் ஆற்றி வரும் பணிகள் பரவலாக அறியப்பட்டதே. இப்படியான பணிகளின் மூலமாக அனைத்து மத மக்கள் மத்தியிலும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவதே நமது நோக்கமாகும். விஞ்ஞான மதிநுட்பமும் பகுத்தறிவு சிந்தனையும் ஊடகங்களின் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் ஓங்கி நிற்கின்ற இந்த யுகத்தில் இறைவனை பற்றிய முழுமையான முடிவான அறிவை தேடும் விஷயத்தில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வாத பிரதிவாதம் மக்கள் முன் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இறைவனை பற்றிய உண்மையை அறிந்து சரியான முறையில் அவனை வணங்கிட நாம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று. நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமையாகும். ஆகவேதான் எமது டயட் அமைப்பைச் சேர்ந்த நாம் என்ன செய்ய விளைகிறோம் என்றால், படைத்தவனை மனிதர்கள் சரியாக அறிந்து உரிய முறையில் வணங்கி வழிபடவும் படைப்பினங்களை வணங்குவதை விட்டுவிடவும் மக்களை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் அறிஞர்களை கொண்டு பெரு உரைகள் நிகழ்த்துவது, மக்கள் மன்றத்தில் அறிஞர்களை கொண்டு கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள செய்திருக்கிறோம். இதன் மூலமாக மனித இனத்திற்கு நம்மை சாட்சியாக இருக்கும்படி இறைவன் நமக்கு விடுத்துள்ள ஆணையை நாம் இயன்ற அளவு நிறைவேற்றிட உழைத்து வருகிறோம். நல்லதை ஏவி தீயதை தடுத்திட, இஸ்லாம் பற்றிய தப்பான கருத்துக்களை அகற்றிட நூலகங்கள் வாயிலாகவும் அனைத்து மதம் சார்ந்த மக்களிடையேயும் பணியாற்றி வருகிறோம். உங்கள் அனைவரையும் எமது டயட் பணிமனைகளுக்கு வருகை தந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எங்கள் மூலமாக ஏற்படுத்தி செய்து தந்துள்ள இந்த வசதி வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். எங்களையும் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் நேர்வழியில் செலுத்திட பேரருளாளனே என எல்லாம் வல்ல இறைவனை இரு கரம் ஏந்தி இறைஞ்சுகிறேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித குலம் சார்ந்த என் அருமை சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த இனிய மாலை பொழுதில் முகமது நாயக் ஆகிய நான் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி முறையாக நடத்திடுமாறு டிஸ்கவரி இஸ்லாம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் வாழும் கலை நிறுவனங்களால் கோரப்பட்டுள்ளேன். பெங்களூரின் இந்த பரந்த மைதானத்திலும் அதற்கு வெளியிலும் உலக அனைத்திலும் தொலைக்காட்சியில் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மனித குல சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் என் மனதார வரவேற்கிறேன். இறைவன் என்பவன் பலருக்கு புரியாத புதிராகவும்
வேறு பலருக்கு அடைப்படாத மர்மமாகவும் இன்னும் அநேகருக்கு அவர்களுடைய அறிவுக்கு புலப்படாததாகவும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளை பற்றி விளங்கிக் கொள்வதற்காக இரு சமயங்களிடையேயான உரையாடல் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்திய மக்களுக்கும் பொதுவாக உலக அனைவருக்குமே ஒரு மகத்தான என்றும் நினைவில் நிற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் டாக்டர் ஜாகீர் நாயக் ஆகிய இரண்டு பிரபலமான அறிஞர்கள் கடவுள் கோட்பாடு குறித்து புனித வேதங்களின் ஒளியில் யதார்த்தமான உண்மையின் கருத்துக்களை நம் முன்னே எடுத்து வைப்பார்கள். இந்த சொற்பொழிவு நடைமுறை நேரம் எப்படி என்றால், இரண்டு அறிஞர்களும் நம் முன்னே 50 நிமிடங்கள் தனித்தனியாக பேசுவார்கள். ஏற்கனவே ஒத்துக்கொண்டவாறு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி தான் முதலில் பேசுவதாக இருந்தது. ஆனால் தற்போது டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்கள் முதலில் பேச வேண்டும் என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி வேண்டிக் கொண்டதால் டாக்டர் ஜாகீர் நாயக் முதலில் 50 நிமிடம் பேசுவார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி 60 நிமிடம் பேசுவார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களுடைய பேச்சு குறித்து மீண்டும் ஜாகீர் நாயக் தனது கருத்துக்களை 10 நிமிடங்கள் நம் முன்னே பேசுவார். இரண்டு அறிஞர்களின் உரை முடிந்த பிறகு மிகவும் ருசிகரமான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று இங்கு நடைபெறும். பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவுகளிலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கு இருவரும் மகிழ்ச்சியோடு பதில் அளிப்பார்கள். இப்பொழுது நான் எனது வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் திரு வினோத் மேனோன் அவர்களையும் டாக்டர் ஜாகீர் நாயக்குடன் அமர்ந்திருக்கும் ஷொயப் சையத் அவர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் அறிமுகம் செய்து வைக்கிறேன். மரியாதைக்குரிய இரண்டு அறிஞர்களும் அவர்களுடைய பெருமதியான நேரத்தை இங்கு நமக்கு தந்திருப்பது மிக்க பொருத்தமானது. இந்த நேரத்தில் இந்நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் எண்ணற்றோர் பார்க்கிற வாய்ப்பினை உருவாக்கிய பீஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த பீஸ் தொலைக்காட்சி இங்கு வந்திருக்கும் பலருக்கு புதிய செய்தியாக இருக்கலாம். நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பீஸ் தொலைக்காட்சி பற்றி நான் சுருக்கமாக கூறுகிறேன். பீஸ் தொலைக்காட்சி மனித இனத்தின் முன் எழுகின்ற உலகளாவிய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை சுட்டிக்காட்டிடும் மகத்தான பணியினை மிக திறமையாக செய்து வருகிறார்கள். 24 மணி நேரமும் ஆன்மீக மேம்பாட்டிற்கு அவசியமான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இது ஆங்கிலம் மற்றும் உருது மொழிகளில் இஸ்லாத்தின் பல தகவல்களை இன்றைய நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி, கணினியை பயன்படுத்தி உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இலவசமாகவே ஒளிபரப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் மட்டுமல்ல, பலர் வைத்த கேள்வி என்னவென்றால், சாந்தி சமாதானத்தை தேடுவதாக, அதற்காக ஏங்குவதாக நீங்கள் பறைசாற்றி வருகிறீர்களே, அது ஏன் என்பதுதான். அதற்கு அவர்கள் அளித்திட்ட பதில் சமாதான உலகம் என்ற முற்றிலும் பொய்யான ஒரு முழக்கத்தை கொடூரமான சர்வாதிகாரிகளும் கொடுமையான அடக்குமுறைகளால் பாவப்பட்ட அப்பாவி மக்களை மிதித்து நசுக்கி ஒடுக்குவோரும் தங்களுடைய பிரச்சார மிருக பலத்தால் செய்து வருகிறார்கள். அதனால் உண்மையான சாந்தி சமாதானம் மக்களை விட்டும் நழுவி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறும் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு பாழடிப்பு தொலைக்காட்சி சாம்ராஜ்யங்கள் மக்களை மடையர்களாகவும் ஒழுக்கக்கேடர்களாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சாந்தி சமாதானம் ஒழுக்க நெறிகளுக்கு குரல் கொடுப்போர் அறவே இல்லை என்று சொல்லுகின்ற பரிதாபகரமான நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டுள்ளது. இப்பொழுது முதலாவதாக உரையாற்ற இருக்கும் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு டாக்டர் ஷொயப் சையத் அவர்களை நான் அழைக்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. டாக்டர் ஜாகீர் அப்துல் கரீம் நாயக்கை நான் இங்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மும்பை மாநகரத்தில் உள்ள இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்தின் நிறுவன தலைவர். அவர் ஒரு மருத்துவரும் கூட. மேலும் இஸ்லாம் மற்றைய மதங்கள் ஒப்பியல் ஆராய்ச்சியில்
உலக புகழ் பெற்றவர். அவருடைய கூர்மையான ஆய்வுகள், ஐயத்தை போக்கும் அவருடைய பதில்கள், இவை அனைத்தும் ஆதாரபூர்வமான வேதங்களை அடிப்படையாக கொண்டது. வேத சான்றுகளை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்து வைப்பவர். ஆனால் அவர் சென்ற 10 ஆண்டுகளாக 2005 வரை உலகம் முழுவதும் சென்று 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். உலகம் முழுவதிலும் 150 நாடுகளுக்கு மேலாக தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார். தொலைக்காட்சி, வானொலி மற்றும் பத்திரிகைகளில் உலகின் பல நாடுகளிலும் அவருடைய நேர்காணல் வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக அவர் இஸ்லாம் மற்றும் இதர சமயங்கள் ஒப்பியல் தலைப்புகளில் பல அருமையான நூல்களை மக்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆர்வமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை இதோ உரையாட அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி வ ஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன் வ லா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகுலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எனது மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, முதலில் நான் உங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி முகமன் கூறி வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இன்றைய மாலை பொழுதில் நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனை பற்றி இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேத நூல்களின் கருத்தாவது. முதலில் புனித நூலான திருக்குரானில் இருந்து சூரா ஆலிம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். குல் யா அஹ்லல் கிதாப், சொல்வீராக, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லா நஅ்புத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். வ லா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ், நம்மில் எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால் ஃபகுலு ஷஹது, சொல்லுங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள், பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் இறைவனை மட்டும் வணங்கும் முஸ்லிம்கள் என்பதற்கு புனித திருக்குரானின் இந்த வசனங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது என்றாலும் இது பலதரப்பட்ட சமுதாய மக்களுக்கும் சொல்லப்பட்டதுதான். திருக்குரான் சொல்கிறது, தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லா நஅ்புத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தை புரிந்து கொள்வதோ அல்லது அந்த மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள முற்படுவதோ முறையாகாது. ஏனென்றால் பல சமயங்களில் அம்மதத்தை பின்பற்றுபவர்கள் கூட தன் மதத்தை முழுமையாக அறிந்திருப்பதில்லை. தன் மதத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது கூட நிறைய அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவதில்லை. மேலும் அவர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பார்த்தும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒரு மதத்தின் பகுதியாக இல்லை. ஒரு மதத்தை முழுமையாக அறிந்து கொள்ள, அம்மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள, அம்மதத்தின் புனித நூல்களான வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஆராய்வதுதான் மிகச் சரியான முறை. இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேதங்கள் இறைவனை பற்றி என்ன சொல்கின்றன என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்து மதம் மற்றும் இஸ்லாம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை முதலில் பார்ப்போம். இந்து என்ற வார்த்தை பூகோள ரீதியாக மக்கள் வாழும் இடத்தை குறிக்கிறது. சிந்து நதிக்கு அப்பால் வாழ்பவர்கள் அல்லது சிந்து நதி பாயும் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று அர்த்தம். அதிகமான வரலாற்று வல்லுநர்களின் கருத்துப்படி இந்து என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர்கள் அரபியர்கள். சில வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள்,
இமயமலையின் வடமேற்கு கடவாய்களின் மூலம் இந்தியா வந்த பாரசீகர்களால் உபயோகிக்கப்பட்டது. மதங்கள் நெறிமுறைகளின் களஞ்சியம் என்ற ஆதாரபூர்வமான ஒரு நூலின் பகுதி 6 குறிப்பு எண் 699 படி இந்து என்ற வார்த்தை அரேபியர்களின் இந்திய வருகைக்கு முன் எந்த ஒரு இந்திய இலக்கிய நூல்களிலும் காணப்படவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் பக்கம் 74 மற்றும் 75 இந்து என்ற வார்த்தை தாந்திரிக் மூலாதாரங்களில் 8ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டது என்றும் அந்த காலங்களில் மக்களை இனம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லே அன்றி மதத்தை சுட்டி காட்டுவதற்காக ஒருபோதும் பயன்படுத்தப்பட்ட சொல்லே அல்ல. இந்து என்ற சொல் மதத்தோடு சம்பந்தப்பட்டது பிற்காலத்தில் நிகழ்ந்ததே ஆகும் என்கிறார் ஜவஹர்லால் நேரு. இந்து மதம் என்ற வார்த்தை இந்து என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்து மதம் என்ற வார்த்தையை முதலில் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் 19ஆம் நூற்றாண்டில் உபயோகிக்கப்பட்டது. இது இந்திய மக்களின் பலதரப்பட்ட தெய்வ நம்பிக்கையை குறிக்கும் சொல். முதலாக நியூ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்னும் புத்தகத்தில் பகுதி 20 குறிப்பு எண் 581 சொல்கிறது. முதலில் இந்து மதம் என்ற சொல் வழக்கு 1830 தான் இந்தியாவில் மதம் மாறி கிறிஸ்தவர் ஆனவர்கள் நீங்களாக ஏனைய பல தெய்வ வழிபாடுடைய மக்களை இனங்காட்ட பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால்தான் இன்று இந்து வேத வல்லுநர்கள் இந்து மதம் என்ற சொல் தவறானது என்று சொல்கிறார்கள். சரியான பெயர் எதுவென்றால் சனாதன தர்மம், இறை வேதம் அல்லது வேத தர்மம் அல்லது வேதங்களின் மதம் என்று பொருள். சுவாமி விவேகானந்தர் கூற்றுப்படி இந்து என்ற வார்த்தை தவறானது. சரியான பெயர் வேதாந்தி, வேதத்தை பின்பற்றும் வேதாந்தி என்பதே ஆகும். இப்போது நாம் இஸ்லாம் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். சலாம் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம். இது சில்ம் என்ற அரபி வார்த்தை மூலத்திலிருந்து பெறப்பட்டது. இதற்கு அர்த்தம் ஒருவன் தன் ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து மனதில் சாந்தியும் சமாதானமும் பெறுதல். இஸ்லாம் என்ற வார்த்தை திருக்குரானிலும் சஹீஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19 அத்தியாயம் 3 வசனம் 85 இடம்பெற்றுள்ளது. எவன் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அடிபணிந்து மனதில் சாந்தியும் சமாதானமும் பெறுகிறானோ அவனுக்கு பெயர்தான் முஸ்லீம். முஸ்லிம் என்ற சொல் திருக்குரானிலும் சஹீஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. திருக்குரான் சூரா ஆல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 33 முஸ்லீம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மனிதர்களில் பலர் இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்றும் அது தோன்றிய 1400 ஆண்டுகள் தான் ஆகின்றன என்றும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் என்று தவறான எண்ணத்தை கொண்டுள்ளனர். உண்மையில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே உருவானதுதான் இஸ்லாம். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் அல்ல. அவர் கடைசி மற்றும் இறுதி இறை தூதுவர் ஆவார். இப்போது நாம் இந்த 2 பெரிய மதங்களின் வேதங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். இந்து மதத்தின் புனித வேதங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்ருதிகள், மற்றொன்று ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள் என்றால் சமஸ்கிருதத்தில் இறைஞானத்தை உணர்ந்தது மற்றும் புரிந்து கொண்டது. இது கடவுளின் வார்த்தைகள். ஸ்மிருதிகளை விட சுருதி மிகவும் புனிதமான ஒன்று. சுருதிகள் என்பது 2 வகைப்படும். ஒன்று வேதங்கள், மற்றொன்று உபனிஷதங்கள். வேதம் சமஸ்கிருத வார்த்தையான வித் என்பதிலிருந்து வந்தது. இதற்கு மேன்மையான அறிவு, புனித ஞானம் என்ற அர்த்தங்களும் உண்டு. அடிப்படையில் வேதங்கள் 4 வகைப்படும். இது ரிக் வேதம், இது யஜுர் வேதம், இது சாம வேதம், இது அதர்வன வேதம். ஆக வேதங்கள் 4. இந்த 4 வேதங்களும் எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பதில் பலதரப்பட்ட கருத்துகள் நிலவுகின்றன. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ நிறுவனர் சொல்கிறார், வேதங்கள்
131 கோடி வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று. ஆனால் பெரும்பாலான இந்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் வேதங்கள் 4000 வருடம் பழமை வாய்ந்தது என்று. வேதங்கள் எப்போது பெறப்பட்டன, எப்போது அவை நடைமுறைக்கு வந்தன, எப்போது யாருக்கு எந்த ரிஷிக்கு எந்த வேதம் கொடுக்கப்பட்டது போன்ற விஷயங்களில் பலதரப்பட்ட வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த வேதங்கள் எப்போது இறக்கப்பட்டன, எந்த பகுதி முதலில் வந்தது, யார் மூலம் இது இறக்கப்பட்டது போன்ற விஷயங்களில் பலதரப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் வேதங்களே மிக அதிகாரப்பூர்வமான புனித நூல்களாக இந்து மதத்தில் இன்று வரை கருதப்பட்டு வருகின்றது. வேறு எந்த இந்து புனித நூல்கள் வேதங்களில் இந்த கருத்துக்களில் முரண்பட்டாலும் வேதத்தின் கருத்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த அதிகாரப்பூர்வ புனித நூல்கள் உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் என்பது சமஸ்கிருத வார்த்தை. உபா என்றால் அருகில், நீ என்றால் கீழே, சத் என்றால் உட்காருதல், ஆக அருகே அமர்தல். மாணவர்கள் குருவுக்கு அருகே அமர்ந்து கல்வி ஞானத்தை பெறுவது உபனிஷதம். அறியாமையிருளை அகற்றும் கல்வி ஞானம் என்றும் உபனிஷதங்கள் அழைக்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் உள்ளன. ஆனால் இந்திய கலாச்சாரம் 108 கணக்கிட்டு வருகிறது. அத்துடன் மக்கள் அதனை தலையாய உபனிஷதம் என்று கணக்கிடுகிறார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 18 உபனிஷதங்களை தேர்ந்தெடுத்து தலையாய உபனிஷதங்கள் என்ற நூலை எழுதினார். இந்து புனித நூல்களின் அடுத்த வகை ஸ்மிருதிகளாகும். ஸ்மிருதி என்றால் கேட்டல் அல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுதல் என்பது பொருளாகும். ஸ்மிருதி சுருதியை விட புனிதத்துவத்தில் குறைந்தவை. இந்த ஸ்மிருதியானது இறைவாக்கு அல்ல, அது ரிஷிகளாலும் மனிதர்களாலும் எழுதப்பட்டவையாகும். இதில் பிரபஞ்ச படைப்பானது மனிதன் எவ்வாறு வாழ்வை அமைத்துக் கொள்வது, தனி மனித வாழ்வு, சமூக வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விவரங்களை கொண்டது. அவற்றை தர்ம சாஸ்திரங்கள் என்று குறிப்பிடுகிறது. ஸ்மிருதியில் பல வகைகள் உண்டு. இதோ புராணங்கள். புராணங்கள் என்றால் பழமையானவை. மகா ரிஷிவியாஸ் அவர்கள் புராணங்களை 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக தொகுத்துள்ளார்கள். இதோ அவற்றில் ஒன்றான பவிஷ்ய புராணம். அடுத்ததாக நம்மிடம் உள்ளது இதிகாசங்களான காப்பியங்கள். காப்பியங்கள் 2, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் ஸ்ரீ ராமருடைய கதை என்பது பெரும்பாலான இந்தியர்கள் அறிந்ததே. அடுத்தது மகாபாரதம் என்பது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் என்ற 2 சகோதர குடும்பங்களுக்கிடையே நடந்த போர். மேலும் அது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதையை உள்ளடக்கியுள்ளது. இவைகள் தான் 2 முக்கிய இதிகாசங்கள். அடுத்ததாக உள்ளது பகவத்கீதை. பகவத்கீதை மகாபாரதத்தில் உள்ள 18 பகுதிகளான பீஷ்ம பர்வம் 25 பகுதி 42 வரை உள்ளடக்கியது. அது போர்க்களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லும் அறிவுரை. இது இந்தியர்களால் அதிகமாக படிக்கப்படுவதும் மிகவும் புகழ்பெற்றதுமான புனித நூலாகும். அடுத்ததாக நம்மிடம் உள்ளது மனுஸ்மிருதி. அது மட்டுமில்லாது இன்னும் சில நூல்கள். இவைகள்தான் இந்து மதத்தின் புனித வேதங்கள். ஆனால் மிகவும் புனிதமான, மிகவும் அதிகாரபூர்வமான புனித நூல் எதென்றால் வேதங்களாகும். ஏதேனும் புனித நூல்கள் வேதங்களின் கருத்துக்களுடன் முரண்பட்டால் வேதம் சொல்வதுதான் இறுதியானது. இப்போது இஸ்லாமிய புனித நூல்கள் யாவை என்பதை பார்ப்போம். இஸ்லாமிய புனித நூல்களில் மிகவும் புனிதமானதும் முதன்மையானதும் புனித திருக்குர்ஆன் ஆகும். இது இறைவன் இறக்கிய வேதங்களில் கடைசி மற்றும் இறுதி வேதமாகும். இது இறைவனின் கடைசி மற்றும் இறுதி இறை தூதர் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் இறக்கியுள்ளப்பட்டது. புனித திருக்குர்ஆன் சூரா ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 லீ குல்லி அஜ்லின் கிதாப், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம். இறைவன் பல காலகட்டங்களில் வேதங்களை இறக்கியுள்ளான். அவைகளின் 4 பெயரை மட்டும் குறிப்பிட்டுள்ளான். அவை தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் திருக்குர்ஆன். ஆனால் இன்னும் பல உள்ளன. உதாரணமாக சுஹுப் இப்ராஹிம். ஆனால் இறுதி பதிப்பாக இறைவன் இறக்கிய
திருக்குர்ஆன் வேதத்தை தவிர மற்ற அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் கடைபிடிப்பதற்காக அருளப்பட்டவையாகும். ஆனால் திருக்குர்ஆன் இறை வேதங்களில் கடைசி பதிப்பாக உள்ளதால் அது முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டுமோ அல்லது அரபியர்களுக்கு மட்டுமோ அருளப்பட்டது அல்ல, அகில உலக மக்களுக்காகவே இறக்கி அருளினான். இறைவன் திருக்குர்ஆனில் சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 1 அலிப் லாம் ரா இது வேதமாகும். மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருளில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கினோம். குர்ஆன் முஸ்லிம்களுக்கோ அல்லது அரேபியர்களுக்கோ அல்ல, மாறாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே என்று சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52 மற்றும் சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185 இன்னும் சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 மேலே சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும் அகில உலக மக்களுக்காக இறக்கி அருளப்பட்டது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அடுத்து இஸ்லாமிய புனித நூல்கள் எதுவென்றால் சஹீஹான ஹதீஸ். இது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிகாரப்பூர்வமான சொல் மற்றும் செயல்முறையை பற்றியது. ஹதீஸ் நூல்கள் பல உள்ளன. அதில் ஒன்று சஹீஹுல் புகாரி, இதோ மற்றொன்று சஹீஹ் முஸ்லிம். இறை தூதருடைய இந்த ஹதீஸ் அவருடைய அதிகாரப்பூர்வ போதனைகளும் அவருடைய வாழ்க்கை நடைமுறையும் திரு குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. ஒருபோதும் திரு குர்ஆனுக்கு முரண்படவே படாது. 2 மதங்களின் புனித நூல்கள் பற்றி பார்த்தோம். இப்போது நாம் இந்த கூட்டத்தின் கருப்பொருளான இந்து மற்றும் இஸ்லாமிய புனித நூல்களின் அடிப்படையில் கடவுள் கோட்பாடு என்ற தலைப்புக்கு வருவோம். இப்போது இங்கு டாக்டர் ஜாகிர் நாயக் என்ன சொல்கிறார், அல்லது மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொல்கிறார், அல்லது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நாம் கவனிக்க வேண்டியது இறைவனை பற்றி இந்த 2 மதங்களின் புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பது பற்றிதான். இப்போது நான் ஏதாவது சொன்னாலோ அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஏதாவது சொன்னாலோ அல்லது மற்றவர்கள் ஏதாவது சொன்னாலோ அவை வேதங்களின் கருத்துக்களுக்கு ஒத்து வருமானால் அவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது நாம் கூறும் உதாரணங்கள் புனித நூல்களுக்கு ஒத்து வருமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் சொல்லும் கருத்துக்கள் உதாரணங்கள் புனித நூல்களுக்கு முரண்பட்டால் நாம் அதை நிராகரிக்க வேண்டும். முதலில் நாம் இந்து மத கோட்பாடுகள் பற்றி இந்து புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். ஒரு சராசரி இந்து சகோதரரிடம் நீங்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும் வேறு சிலர் 100 என்றும் மற்றும் சிலர் 1000 என்றும் அதே சமயம் இன்னும் சிலர் 33 கோடி கடவுள்கள் என்றும் சொல்வர், அதாவது 330 மில்லியன். ஆனால் நீங்கள் இந்து வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த வேதங்களில் புலமை வாய்ந்த நண்பரிடம் கேட்டால் அவர் சொல்வார் இந்து மதத்தில் ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்று. சராசரி இந்துக்கள் அனைத்தும் கடவுளே என்னும் நம்பிக்கை உடையவர்கள். அனைத்தும் கடவுளே. ஒரு சராசரி இந்து மரம் ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், மனிதன் ஒரு கடவுள், பாம்பு ஒரு கடவுள் என்று நம்புகிறார். ஆனால் ஒரு முஸ்லீம் இவையெல்லாம் கடவுள் அல்ல, இவை அனைத்தும் கடவுளுடையதே என்று நம்புகிறார். GOD அதாவது எல்லாம் கடவுளுடையதே என்கிறார். மரம் கடவுளுக்குரியதே, சூரியன் கடவுளுக்குரியதே, சந்திரன் கடவுளுக்குரியதே, மனிதன் கடவுளுக்குரியதே, பாம்பும் கடவுளுக்குரியதே. ஒரு சாமானிய இந்துவுக்கும் சாமானிய முஸ்லிமுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு, அதாவது எல்லாம் கடவுளே காட் என்று சாமானிய இந்து சொல்கிறார், எல்லாம் கடவுளுடையதே காட்ஸ் என்று சாமானிய முஸ்லிம் சொல்கிறார். இவர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அப்பார்ட்ஸ். இந்த வித்தியாசத்தை நீக்கிவிட்டால் இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள். இதை எவ்வாறு செய்வது? திரு குர்ஆனில் சொல்லியபடி நமக்கிடையே உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் விஷயம் என்னவென்றால் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். இப்போது கடவுளை பற்றி இந்து மத புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். சந்தோகியா உபனிஷதம் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 இறைவன் ஒருவன் மற்றொன்று இல்லை. ஒரு பெரிய சமஸ்கிருத வேத வல்லுநரான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சமஸ்கிருதத்தில் நான் ஒரு சாமானியமானவன். ஆகையால் எனது சமஸ்கிருத உச்சரிப்பு கொச்சையாக இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர் ஒரு பெரிய இந்து மத வேத வல்லுநர், நானோ சாதாரணமான ஒரு மாணவன். இஸ்லாத்தை மற்ற மதங்களுடன் ஒப்பு நோக்குதல், அத்தோடு இந்து புனித நூல்களையும் வேதங்களையும் ஆய்வு செய்தல் என் பணி. சுவேதாசு வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9 என்ன அர்த்தம் என்றால்
இறைவனுக்கு பெற்றோர் கிடையாது, அவனுக்கு படைப்பாளன் கிடையாது, அவனுக்கு தந்தை கிடையாது, அவனை பெற்றெடுத்த தாய் கிடையாது, அவனுக்கு மேல் சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது. சுவேதாசுவேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 இறைவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, உருவம் இல்லை, படம் இல்லை, அவனுக்கு புகைப்படம் இல்லை, அவனுக்கு சிற்பம் இல்லை, அவனுக்கு உருவ சிலை இல்லை. சுவேதாசுவேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 20 சொல்கிறது, கடவுளை யாரும் பார்க்க முடியாது. மேலும் பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20 கூறப்பட்டுள்ளது, லௌகீக பொருட்களின் மீது உள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடும் என்று சில மொழிபெயர்ப்புகள் சொல்கின்றன. பொருளாசையின் காரணமாக தங்கள் நல்லறிவை இழந்தவர்கள் சிலையை வணங்குவார்கள். மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களும் இந்துயிசம் அண்ட் இஸ்லாம் காமன் த்ரெட் என்ற நூலில் பக்கம் 3 பிற கடவுளை வணங்காதவர்கள் என்ற பகுதியில் மேற்கோள்களை காட்டிவிட்டு ஆனால் அதற்குண்டான ஆதாரத்தை காட்டவில்லை. அந்த ஆதாரம் பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20 மேலும் பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 ஆகும். அவர்கள் என்னை பிறவாத பெற்றெடுக்கப்படாத மாபெரும் இறைவன் என்பதை அறிவார்கள். இந்து மத நூல்களில் வேதங்கள் தான் மிக புனிதமானவை. யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி இணை என்பது ஒப்புமை, உருவம், படம், புகைப்படம், சிற்பம், சிலையாகும். மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 8 சர்வ சக்தி உள்ள இறைவன் உருவமற்றவன் பரிசுத்தமானவன் என்று சொல்கிறது. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 அந்தாத்மா என்றால் இருள், பிரவிஷந்தி என்றால் நுழைதல் ஆகும். அசம்புத்தி என்றால் இயற்கை சக்திகளான நெருப்பு, நீர், காற்று. எவர்கள் இயற்கை சக்திகளான நீர், நெருப்பு, காற்று போன்றவற்றை வணங்குகிறார்களோ அவர்கள் அறியாமை எனும் இருளில் நுழைகிறார்கள் என்கிறது. மனிதர்களாகிய நாமே உருவாக்கிய பொருட்களான சம்பூத்தியை, அதாவது மேசை, நாற்காலி போன்ற பொருட்களை எவர்கள் வணங்குகிறார்களோ அவர்களும் அறியாமை என்னும் இருளிலேயே நுழைகிறார்கள் என்று இந்து வேதமான யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது. மேலும் அதர்வன வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3 தேவ் மகா அசி மாபெரும் சக்தி பெற்ற இறைவனே மிக்க மேலானவன். வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை ரிக்வேதமாகும். அப்படிப்பட்ட ரிக்வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46 சொல்கிறது, உண்மை ஒன்றே, கடவுளும் ஒன்றே. ஞானிகள் இறைவனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இறைவன் ஒருவன்தான், ஆனால் ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள். 33க்கும் குறைவில்லாத பெயர்களை இறைவனுக்கு ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 கொடுக்கிறது. அதில் ஒன்றுதான் பிரம்மா. பிரம்மா என்றால் படைப்பாளன். நீங்கள் இந்த படைப்பாளன் என்ற பெயரை அரபியில் மொழிபெயர்த்தால் ஹாலிக் ஆகும். இப்போது ஒருவர் இறைவனை ஹாலிக் என்றோ படைப்பாளன் என்றோ சொன்னால் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பேராற்றல் உள்ள இறைவனுக்கு 4 தலைகளும் ஒவ்வொரு தலையின் மீதும் ஒரு மகுடமும் உண்டு என்று ஒருவர் சொல்வாரே, ஆனால் இறைவனுக்கு அவர் உருவம் கற்பிக்கிறார் என்பதோடு மட்டுமல்லாது சுவேதாசுவேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 வரும் வசனம் கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற கோட்பாட்டையும் அவர் மறுக்கிறார் என்றே ஆகும். அத்தோடு மட்டுமல்லாது முஸ்லிம்களாகிய நாங்களும் வன்மையாக மறுப்போம். ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 இறைவனுக்கு விஷ்ணு என்னும் மற்றொரு பெயரை சூட்டுகிறது. விஷ்ணு என்றால் பேணி காக்கும் கடவுள் என்று பொருள். இதை அரபு மொழியில் சொன்னால் ஏறக்குறைய ரப் என்று சொல்லலாம். இப்போது இறைவனை ரப் என்றோ படைத்து பரிபாலிப்பவன் என்றோ சொன்னால் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதே இறைவனுக்கு 4 கைகளோடும் ஒரு கையில் தாமரை மற்றொரு கையில் சங்கும் கொடுத்து பாம்பின் மேல் படுத்துக்கொண்டு சமுத்திரத்தை வலம் வரும் உருவத்தையும் கொடுத்தால் முஸ்லிம்களாகிய நாங்கள் இதை வலுவாக மறுப்போம். மேலும் நீங்கள் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணையில்லை, ஒப்புமை இல்லை, அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு படம் இல்லை, அவனுக்கு உருவச் சிலை இல்லை, அவனுக்கு சிற்பமில்லை என்ற கடவுள் கோட்பாட்டை மறுக்கிறார்கள் என்றே பொருளாகும். மேலும் இதை பற்றி ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 சொல்கிறது, ஒருவனை மட்டும் வணங்குங்கள், ஒருவனே கடவுள், ஒருவனையே துதியுங்கள்.
மேலும் இதை பற்றி ரிக்வேதத்தில் புத்தகம் 6 வேதவரி 45 மந்திரம் 16இல் ஒருவனையே வணங்குங்கள், அவனையே துதியுங்கள் என்று சொல்கிறது. மேலும் இந்து மதத்தில் பிரம்மசூத்ரா சொல்கிறது, एकम ब्रह्म देवत्या नास्ते नहना नास्ते किंचन, भगवान एक ही है, दूसरा नहीं है, नहीं है, नहीं है, जरा भी नहीं है. இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை, ஒரு சிறிதும் இல்லை. ஆக நீங்கள் இந்து மதத்தின் புனித நூல்களை படிப்பீர்களானால் இறைவனை பற்றி இந்து புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது நாம் இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இறைவனின் தனித்துவம் பற்றி குர்ஆன் படித்த எவரும் சொல்வார்கள். திரு குர்ஆன் சூரா இக்லாஸ் அத்தியாயம் 112 வசனம் 1-4. அது சொல்கிறது, குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அவன் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அவன் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் இறைவனை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்படும் 4 வரி விளக்கம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மனிதரை இறைவன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதர் மேலே சொல்லப்பட்ட 4 வரி விளக்கத்தின் தகுதியில் முழுமை அடைவாரானால் ஒரு முஸ்லிமுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த மறுப்பும் இல்லை. முதல் வசனம், குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்வீராக அவன் அல்லாஹ் ஒருவனே, ஏகம் எவிதத்யம், இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை. இது சந்தோகியா உபநிஷத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1. இரண்டாவது, அல்லாஹு ஸமத், அவன் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன். பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3இல் என்றுமே பெறவாத, எவராலும் பெற்றெடுக்கப்படாத, ஆதியற்ற சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன் என்று அவர்கள் என்னை அறிவார்கள். மூன்றாவது சோதனை, லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை. இதே கருத்து சுவேதாசுவேதர் உபநிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9. அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு மேல் கடவுள் இல்லை, சர்வ சக்தி உள்ள இறைவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனுக்கு மீறிய எந்த சக்தியும் இல்லை. நான்காவது சோதனை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதே கருத்து சுவேதாசுவேதர் உபநிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 மற்றும் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணை கிடையாது, அவனை போன்று எதுவும் இல்லை, உருவம் இல்லை, படம் இல்லை, சிற்பம் இல்லை. இப்பொழுது ஒரு மனிதர் குறிப்பிட்ட ஒன்றை அல்லது ஒருவரை கடவுள் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நான் இப்பொழுது குறிப்பிட்ட 4 தகுதிகள் திருக்குர்ஆன் மற்றும் இந்து புனித நூல்கள் சொல்லியபடி பொருத்தமாக அந்த நபர் இருப்பாரானால் கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. உதாரணத்திற்கு, சில மனிதர்கள் பகவான் ரஜினிஷை இறைவனாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஒரு சமயம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு இந்து சகோதரர் சொன்னார், சகோதரர் ஜாகீர் அவர்களே, இந்துக்களாகிய நாங்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அவரிடம் சொன்னேன், நான் ஒருபோதும் பகவான் ரஜினிஷை இந்துக்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று சொன்னதில்லை. நான் இந்து வேதங்களை படித்துள்ளேன், அதில் எங்கேயும் பகவான் ரஜினிஷ் கடவுள் என்று சொல்லப்படவில்லை. நான் சொன்னேன், பகவான் ரஜினிஷை சில மக்கள் கடவுள் என்று நம்புகிறார்கள், அவர் கடவுளாக இருக்கக்கூடும் என்று பலர் நம்புகிறார்கள். இப்பொழுது நாம் பகவான் ரஜினிஷின் கடவுள் தன்மையை திருக்குர்ஆனும் இந்து மத புனித நூல்களும் வகுத்துள்ள வரையறையின் அடிப்படையில் சோதிப்போம். சொல்வீராக அவன் அல்லாஹ் ஒருவனே, ஏகம் எவிதத்யம், இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை. என்ன, ரஜினிஷ் ஒருவர் மட்டும்தான் மனிதர்களில் தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியுள்ளாரா? நம் நாட்டில் மிக பலர், ஆயிரக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியுள்ளனர். ஆனால் ரஜினிஷ் பக்தர் சொல்லலாம், அவர் தனி சிறப்புடையவர் என்று. நாம் இரண்டாவது சோதனைக்கு செல்வோம். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன். நாம் ரஜினிஷுடைய சுயசரிதையை படிக்கும்போது அவர் ஆஸ்துமா, நாட்பட்ட முதுகுவலி, சர்க்கரை நோய் ஆகியவற்றால் அவதிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அதாவது சர்வ வல்லமையுள்ள இறைவன் ஆஸ்துமா, முதுகுவலி, சர்க்கரை நோய் போன்றவைகளால் அவதிப்பட்டார் என்றால் அந்த கடவுள் கொள்கையை உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன். மூன்றாவது சோதனை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. நாம் அறிவோம், பகவான் ரஜினிஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். அவருக்கு தாய் தந்தை இருந்தனர். அவர் 1981 அமெரிக்கா சென்றார். அங்கு ஓரிகான் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை தன் வசம் இழுத்தார். அவர் ரஜினீஷ்புரம் என ஒரு புதிய கிராமத்தை உருவாக்கினார். பின்னாட்களில் அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு விஷம் வைத்ததாக ரஜினிஷ் குற்றம் சாட்டினார். சிந்தியுங்கள், இறைவன் விஷத்தால் பாதிக்கப்படுகிறது வேடிக்கை அல்லவா?
பின் 1985ஆம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் அவரை நாட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிந்தது. பின் அவர் இந்தியா வந்து புனே நகரில் உள்ள தனது ஆசிரமத்திற்கு சென்றார். இப்போது அது ஓசோ சமுதாயம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறது. நீங்கள் அங்கு சென்றால் ரஜினிஷின் கல்லறையில் எழுதியிருப்பதை பார்க்கலாம். ஓசோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆனால் அவர் 11 டிசம்பர் 1931 முதல் 19 ஜனவரி 1990 வரை உலகை பார்வையிட வந்து சென்றார் என்று பொறிக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். ஓசோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆனால் அவர் 11 டிசம்பர் 1931 முதல் 19 ஜனவரி 1990 வரை உலகை பார்வையிட வந்து சென்றார். உலகில் 21 நாடுகள் அவருக்கு விசா தர மறுத்ததை அவருடைய கல்லறையில் குறிக்க தவறிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு உலகை சுற்றி பார்க்க விசா தேவைப்படுகிறது. கிரீஷ் நாட்டின் தலைமை பிஷப் சொன்னார், ரஜினிஷை நாட்டை விட்டு வெளியேற்றாவிட்டால் நாங்கள் அவர் வீட்டையும் சீடர்கள் வீட்டையும் கொளுத்து விடுவோம் என்றார். அடுத்து கடைசி சோதனை. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதில் உண்மையான கடவுளை தவிர மற்றவர்கள் தப்ப முடியாது. எந்த ஒரு பொருளோடும் அல்லது நபரோடும் கடவுளை ஒப்பிட்டால் நிச்சயமாக அவர் கடவுள் இல்லை. பகவான் ரஜினிஷுக்கும் சாதாரண எல்லா மனிதர்களைப் போல 2 கண்கள், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள் மற்றும் நரைத்த தாடியும் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளோடும் கடவுளை நீங்கள் ஒப்பிட்டால் அவர் நிச்சயமாக கடவுள் இல்லை. இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரை விட இறைவன் 1000 மடங்கு பலசாலி என்று ஒருவர் சொல்வாரானால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் என்பவர் உலக ஆணழகன் பட்டத்தை வென்றவர், உலகின் மிகப்பெரிய பலசாலி. நீங்கள் கடவுளை உலகில் உள்ள ஏதோ ஒன்றுடன் ஒப்பிட்டால், நீங்கள் யாருடன் ஒப்பிட்டாலும் சரியே, அது அர்னால்ட் ஆகட்டும் அல்லது தாராசிங் ஆகட்டும் அல்லது கிங்காங் ஆகட்டும், அவர்களை காட்டிலும் 1000 தடவை மில்லியன் தடவை என்று இறைவனை ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடுகிறது. இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் இறைவனை பற்றி 4 வரி வரையறை. இறைவனை பற்றி அறிய இதை நான் கடவுளியன் லிட்மஸ் சோதனை என்று அழைக்கின்றேன். திருக்குர்ஆன் சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 110 சொல்கிறது, சொல்வீராக, அவனை நீங்கள் அல்லாஹ் என்றோ அல்லது அருளாளன் என்றோ அல்லது இறைவனுக்குரிய அழகிய பெயரை கொண்டும் அழைக்கலாம். ஆனால் அது அழகிய பெயராக மட்டும் இருக்கட்டும். இறைவன் தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் அழகிய பெயர்கள் 4 இடங்களுக்கு குறைவின்றி திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன. சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 110, சூரா அல் அஹ்ராஃப் அத்தியாயம் 7 வசனம் 180, சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 8 மற்றும் சூரா அல் அஷர் அத்தியாயம் 59 வசனம் 24 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அழகிய பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவை 99க்கும் குறைவின்றி அவனுடைய தனி இயல்புகளை குறிக்கும் பெயர்களாக திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளது. உதாரணத்திற்கு அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் கரீம், அளவற்ற அருளாளன், அளவற்ற கருணையாளன், மிக்க ஞானம் உள்ளவன், பெருமைக்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ். இறைவனை குறிக்க அல்லாஹ் என்ற அரபி மொழி சொல்லையே முஸ்லிம்கள் பயன்படுத்த காரணம், ஆங்கிலம் உள்ளிட்ட வேறு எந்த மொழியிலும் இறைவன் என்ற சொல்லில் கருத்து குழப்பங்களை உண்டு பண்ண முடியும். ஆங்கிலத்தில் உள்ள காட் என்ற சொல்லோடு எஸ் என்ற எழுத்தை சேர்த்தால் இறைவர்கள் என்று பொருள்படும். அல்லாவோடு பன்மைக்குரிய சொல்லை சேர்க்க முடியாது. அல்லாஹ் ஒருவனே. காட் என்ற சொல்லோடு DESS சேர்த்தால் இரவி என்று பொருள்படும். அல்லாவோடு பெண்பால் விகுதியை சேர்க்க முடியாது. அல்லாஹ் என்ற சொல் ஆண்பாலோ பெண்பாலோ அல்ல. காட் என்ற சொல்லோடு ஃபாதர் என்ற சொல்லை சேர்த்தால் ஆதரவாளர், ஞானப்பிதா என்று பொருள்படும். அல்லாவோடு தந்தை என்ற சொல்லை சேர்க்க முடியாது, ஏனெனில் அல்லாவுக்கு தந்தை இல்லை. காட் என்ற சொல்லோடு மதர் என்ற சொல்லை சேர்த்தால் இறைத்தாய் என்று பொருள்படும். அல்லாவோடு தாய் என்ற சொல்லை சேர்க்க முடியாது, ஏனெனில் அல்லாவுக்கு தாய் இல்லை. அல்லாஹ் என்பது தனிச்சிறப்புடைய சொல். மேலே சொல்லியபடி மற்ற சொற்களை காட் என்ற சொற்களோடு சேர்த்து விஷமம் புரிய முடியும். ஆகையால் தான் மற்ற மொழிகளில் இறைவனை குறிக்கும் எந்த சொல்லையும் விட அல்லாஹ் என்ற சொல்லையே முஸ்லிம்களாகிய நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாதவரோடு பேசும்போது அவர்கள் அல்லாஹ் என்ற சொல்லை அறியாதவர்களாக இருந்தால் காட் போன்ற சொற்களை பயன்படுத்துவதில் எனக்கு மறுப்பு ஏதுமில்லை. ஆயினும் ஏன் எந்த சொல்லும் அல்லாஹ் என்ற அரபி சொல்லுக்கு நிகராக மாட்டாது. அல்லாஹ் என்ற வார்த்தை பல மதங்களின் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 11 கடவுளின் பெயர்களில் அல்லாஹ் என்ற பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரிக்வேதம் புத்தகம் 3 வேதவரி 30 மந்திரம் 10 மற்றும் ரிக்வேதம் புத்தகம் 9 வேதவரி 67 மந்திரம் 30 உபனிஷதங்களில்
தனியாக ஒன்று அல்லோ உபனிஷத். இதை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தனது புத்தகங்களில் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் சுருக்கமாக இஸ்லாமிய வேதங்களில் இறைவனை பற்றிய கருத்துக்களாகும். இவ்வளவு நேரம் இறை தத்துவம் பற்றி இந்து மற்றும் இஸ்லாமிய வேதங்களில் என்ன சொல்கின்றன என்று பார்த்தோம். இதை பற்றி தான் எனது பேச்சை கடந்த சில மணி நேரம் நிகழ்த்தினேன். ஆரம்பத்தில் நான் 50 நிமிடத்திற்கான ஒரு உரையை தயார் செய்திருந்தேன். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் முதலிலும் நான் இரண்டாவதாகவும் பேச இருந்தது. ஆனால் அவர் நான் முதலில் பேசுவதை விரும்பினார். நான் சொன்னேன், பரவாயில்லை, 10 நிமிடம் அவகாசம் கொடுங்கள் என்றேன். அதன் பின் தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டது. அவர் முதலில் என்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார். அவர் சொன்னார், நான் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். இது ஒரு கலந்துரையாடல் என்பதால் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய புத்தகங்களில் நான் படித்ததை பற்றிய எனது கருத்துக்களை முன்வைப்பது எனது கடமை என கருதுகிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொன்ன பல கருத்துக்களுக்கு நான் முழுமையாக உடன்படுகிறேன். பல கருத்துக்களில் நான் வேறுபடுகின்றேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இறைவனை பற்றி இஸ்லாமிய இந்து மத புனித நூல்களின் கருத்து என்ற விஷயத்தில் நான் அவருடைய கருத்துக்களுக்கு மாறுபடலாம். என்னுடைய நோக்கம் இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல. மேலும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இதை பொருட்படுத்த மாட்டார் என்று நம்புகிறேன். இஸ்லாத்தை பிற மதங்களுடன் ஒப்பு நோக்குவதில் நான் ஆராய்ச்சியாளன் என்பதால் இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவதிலும் நான் வேதங்களை அறிந்து கொண்டதிலும் வேறுபாடுகளை கண்டால் அதை நான் தங்கள் முன் வைப்பது எனது கடமை. அதுவும் இந்த கருத்தரங்கி அதை பற்றி தான். ஆனால் இதன் முக்கிய நோக்கமே இந்த இரண்டு மதத்தின் ஆதரவாளர்கள் உண்மை நிலையை அறிந்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதே. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இங்கு பல்லாயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஆன்மீக தலைவர்களுடன் நடத்திய உரையாடலின் வீடியோ சீடியை ஒரு வாரத்திற்கு முன் நான் பார்த்தபோதுதான் அவரை பற்றி முதலில் அறிந்தேன். அந்த நிகழ்ச்சி 2002 மே 7ஆம் தேதி கலிபோர்னியாவில் உள்ள சாண்டா மோனிகாவில் நடந்தது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் முதல் வசனம் நான் கேட்டது, ஆன்மீகம் 2 விஷயங்களில் உறுதியாக உள்ளது. முதலாவதாக, அதிகாரப்பூர்வமான உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக உண்மை என உறுதிப்படுத்தியுள்ளீர்கள் என்பது. இரண்டாவது, ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த அறிவு. ஆன்மீகத்தில் முதல் தேவை அதிகாரப்பூர்வமான உண்மை என்ற விஷயத்தை நான் கேட்டபோது உண்மையில் நான் அசந்து விட்டேன். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஆன்மீகம் அதிகாரப்பூர்வமான உண்மையை எதிர்பார்க்கிறது. முதலாவதோ இரண்டாவதோ மூன்றாவதோ, ஆன்மீகத்திற்கு அதிகாரப்பூர்வமான உண்மை தேவை. அது உண்மையை எதிர்பார்க்கிறது. நம்பகத்தன்மையற்ற மனிதன் எவ்வாறு ஆன்மீகவாதியாக முடியும்? நான் முழுமையாக மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பின்னர் அவருடைய பல புத்தகங்கள் அவருடைய சிஷ்யர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று இந்துயிசம் அண்ட் இஸ்லாம் தி காமன் த்ரெட். நான் அந்த புத்தகத்தை படித்த போது நிச்சயமாக ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் முக்கிய நோக்கம் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பதுதான். இதுதான் அந்த புத்தகம், இந்துயிசம் அண்ட் இஸ்லாம் தி காமன் த்ரெட். நான் கூட ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன், சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் இந்துயிசம் அண்ட் இஸ்லாம். இந்த இரு புத்தகங்களின் தலைப்பில் நாங்கள் இருவரும் ஒரே கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் அந்த புத்தகத்தில் சில பல கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமற்றவையாக உள்ளதை நான் கண்டேன். குறிப்பாக இஸ்லாத்தை பற்றிய விஷயங்களை தங்கள் முன் வைப்பது என்னுடைய கடமையாகிறது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தனது புத்தகத்தில் முதல் பகுதியான ஓர் இறை நம்பிக்கையில் எழுதுகிறார். பக்கம் 2, இந்து மதம் பல கடவுள்களை கொண்ட மதமாக காணப்பட்டாலும் அது அதற்கு எதிர்மறையாக ஒரு கடவுளைத்தான் நம்புகிறது. நான் அதை 100% ஏற்றுக்கொள்கிறேன். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் தங்கள் முன் பேசினேன். அவர் மேலும் தனது புத்தகத்தில் சொல்கிறார், இந்து மதம் அத்வைதம் என்னும் ஒரு கடவுளை நம்புகிறது. வானவில் 7 வர்ணங்களை கொண்டதாக இருந்தாலும் அது ஒரு வெள்ளை வெளிச்சத்திலிருந்து வந்ததே. அதேபோல் 33 கோடி தேவர்கள், ஆண் பெண் கடவுள்கள் எல்லாம்